guys, welcome back to Lovely Business. இன்னைக்கு நம்ம என்ன கேம் ப்ளே பார்க்க போறோம் அப்படினா PKXD கேம் தான் வந்து விளையாட போறோம். நாம வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் ஷார்ட்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா போடுவோம். நாம வந்து பாத்தீங்கன்னா நிறைய கேம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ட்ரை பண்ணலாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த PKXD வீடியோலாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கேம்ஸ் தான் வந்து போட போறோம். ஃப்ரீ ஃபயர் போட மாட்டீங்களா ப்ரோ அப்படிங்கிட்டனா அப்படிலாம் இல்லை, ஃப்ரீ ஃபயர்லாம் வந்து போடுவோம். ஸோ ஸ்ட்ரைட்டாக வந்து பாத்தீங்கன்னா வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா என்னோட யூஐடி வந்து என்ன தரேன், லவ்லி பிஸ்னஸ்னு போட்டு ஹேஷ்டாக் போட்டு 167 போடுங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்ட்லாம் வந்து அக்செப்ட் பண்ணிப்பேன். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லைவ்லாம் வந்து போடுவோம், டீம் போட்டு வந்து விளாட்லாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோடய வீடு. என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஒரே வீடு தான் இருக்குது, அதுவும் இந்த ஸ்பைடர் ஹவுஸ் மட்டும் தான் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போனால் ஒன்றுமே இருக்காது. நான் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோலாம் டெக்கரேஷன் அதிகமாக வந்து பண்ணியிருக்க மாட்டேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டான்ஸிங் இருக்கும், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடிக்குவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்ட் கொடுங்க, நான் பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிவி இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டெக்கரேஷன் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி ப்ரோ உங்களுக்கு கிடச்சிது இருந்ததுன்னா, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஃப்ரீயாக கிடச்சிது. இந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னு போகிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஸ்பின் போகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கிடச்சிது. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பின் போகிற மாதிரிங்க என்ன கிடைக்கிது பார்த்தீங்கன்னா இது நானே தெரில, ஏதோ கிடச்சிருக்கு. சரி, கிடச்ச வரைக்கும் லாபம், பாக்கெட்டில் போடு அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கு பார்த்தீங்கன்னா போகலாம். அவ்வளோலாம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்காது. எனக்கு பார்த்தீங்கன்னா வீடு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோவும் டெக்கரேஷன் பண்ண தெரியாது. அதனால் பார்த்தீங்கன்னா ஏதோ தானோ பண்ணியிருக்கேன். எல்லாம் வந்து பாருங்கள், பெட்டுக்கு வந்து பாருங்கள் அது இதுன்னு வச்சுருக்கேன். பெட்டு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி கேட்குது, தண்ணியை குடிச்சிட்டு வா, இது வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். இது வந்து பார்த்தீங்கன்னா தூங்குறது அது இதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய வச்சுருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும் நினைக்கிறேன். சரி, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மேலே போகலாம். ஏன்னா அது லெவலப்பு கட்டுது. ஸோ ஏன்னா பெட்டு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ் பண்ணிட்டோம். என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பெட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ இருக்காது. அதனால் பார்த்தீங்கன்னா காட்ட விரும்பல. இது என்னன்னே தெரில, ஏதோ லெவலப்புன்னு ஏதோ வந்திருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா போகிறப்போ இருந்துன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா பறக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா வச்சுருந்தேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா டேபிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வச்சு இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கடைலாம் வைக்கலாம், வீட்டுக்குள்ளேயே வந்து கடை வைக்கலாம் அப்படின்னு நினச்சி தான் பிளான்லாம் போட்டேன். இதுனா வைக்க சலுப்பாக இருந்துச்சு. சரி, அப்புறமா வந்து ஃப்யூச்சரில் வந்து வச்சுக்கலான்னு பார்த்தேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஜன்னல் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வியூ நல்லா தெரியாது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா படுத்து தூங்கிக்கலாம். இப்போ வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிவி வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இன்னும் பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம். என்னென்ன சேனல் ஓடுது பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க. எல்லாம் நம்ம டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே உட்கார மாதிரி இது பார்த்தீங்கன்னா கோணையாக வச்சுன்னா பரவாயில்ல, யார் வந்து என்ன கேட்க போகிறா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூமில் வச்சுருந்தேன். இந்த பாத்ரூம் அவ்வளோ எதுவுமே நல்லா இருக்காது. இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே உட்கார மாதிரி டிஷ்யூ பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா தலைக்கு மேலே இருக்கும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா குளிக்கிற மாதிரி வச்சுருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே தண்ணி திறந்து ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா நம்ம வீடு வேறு எதுவுமே உருப்படியாக இருந்ததுன்னா இல்லை. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஐடியா இருந்ததுன்னா கொடுங்க. காசு வந்து பார்த்தீங்கன்னா 89,000 இருக்குது. 46 ஜிம்மு இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஆர்மர் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிருக்கு. இது பார்த்தீங்கன்னா புது அப்டேட்டுன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா மழை பெய்யாது. என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை ஆர்மர் இருக்குன்னு காட்டுறேன், நீங்களே பாருங்கள். வெறும் 2 ஆர்மர் தான். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடு ஆர்மர், அடுத்தது பார்த்தீங்கன்னா இது என்ன ஆர்மர்னே தெரில. இது அப்படியே ஸ்கேட் பண்ணிட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீட் ஆர்மர் தான் பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா வாங்கினேன். இந்த ஐடி கிரியேட் பண்ணி கொஞ்ச நாள் அடிச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே போகலான்னு பார்த்தீங்கன்னா போகிறப்ப பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வானவில் மாதிரி இருந்துச்சு. நீங்கள் நினைக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இல்லை, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெயின்போ இருந்துச்சு. ரெயின்போ மேலே ஏறினா வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா பொட்டியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. என்ன இருக்குதுன்னு பார்த்தா 1000 காயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தந்தாங்க. இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 7 பொட்டி இருக்குதான். இந்த 7 பொட்டி எங்கே இருக்குன்னு தெரில. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஜிப்லைன் மாதிரி இருந்துச்சு. ஃப்ரீ ஃபயரில் ஜிப்லைன் இருக்கும், அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. ஸோ ஓகேவா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நடந்து போகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. நம்மள்ட்ட சைக்கிள் இருக்குது, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நடந்து போகிறோம், ஓடி போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடு போட்டால் இது வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி பார்த்தீங்கன்னா வருது. ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. இப்போ நம்ம வந்தோடனே எங்கே போகிறோம் வந்துன்னா பெட் ஷாப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா போவோம். பெட் ஷாப்புக்கு போயிட்டு வந்து ஒரு பெட்டு வந்து பார்த்தீங்கன்னா வாங்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா அது பற்றி டைம் ஓடிட்டுருக்கோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் பேந்தர் வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஒரு ஆசையாக இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா பிளாக் பேந்தர் வந்து பார்த்தீங்கன்னா உழுவே மாட்டேங்குது. பரவாயில்ல, இது வந்து என்ன உழுவுற வரைக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்பின் இது பண்ணிட்டே இருக்கலாம். உழுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோலாம் வந்து போடுவேன். அடுத்த வீடியோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேம் ப்ளே போடலான்னு சொல்லிங்கன்னா ஒரு கேம் போடலாம், இல்லை ஃப்ரீ ஃபயரே வீடியோ போட்டால் என்ன நீங்களே சொல்லுங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிஷின்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டேன். இந்த மிஷின்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. சரி, இந்த ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கலாம். நிறைய கேம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது.
இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார் கேமு. கேம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காது. நான் வந்து பார்த்தீங்கன்னா 166 பார்த்தீங்கன்னா பாயிண்ட் போனேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செத்து போயிட்டேன். 75 காயின் தான் பார்த்தீங்கன்னா தந்தாங்க. இந்த கேமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளோ பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிக்கல. அதனால பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா கட் பண்ணி பார்த்தீங்கன்னா தூக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கல இந்த கார் ரேஸு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்தாண்ட ஒரு இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த தொட்டு பார்த்தீங்கன்னா விளாடுவோம். எப்படி சொல்கிறது பார்த்தீங்கன்னா தெரில. பார்த்தீங்கன்னா ஃபோன் லேக் ஆச்சு. பார்த்தீங்கன்னா தொட்டேன் பார்த்தீங்கன்னா பறக்காமல் வந்து அது பாட்டி கீழே போச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆச்சு. இனிமேல் மட்டும் பாருங்கள் என்னோடய ஆட்டத்தை நான் என்ன மட்டும் விளாட்றேன்னு மட்டும் பாருங்கள். அதுனா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ பார்த்தீங்கன்னா ஓடிட்டுருக்கும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக பார்த்தீங்கன்னா வீடியோ இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் பாட்டு பார்த்தீங்கன்னா சல்லு புல்லுன்னு போயிட்டேன். சரி இப்போ பாடுற ஒரு 900 பாயிண்ட் போகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பார்த்தீங்கன்னா இடம்லாம் மாறிச்சா. நான் வந்து பார்த்தீங்கன்னா அது பார்த்துக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா செத்து போயிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 75 காயின் தந்தாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா கம்மியான காயின் தான் இருந்தாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே தெரியும் கிரேசி ரன்னு. இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பிடிக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போயிடுச்சு. இந்த இடத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா கிராஸ் பண்ணி பார்த்திங்கன்னா வரணும். அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா கேமோட கான்செப்ட்டு. பாருங்கள் இப்போ பாருங்கள் நான் என்ன மாஸ்க் காட்ட போகிறேன் மட்டும். இதுனா என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஸ்பீட் ஆர்மராக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கிரேசி ரன்னுங்களும் பார்த்தீங்கன்னா ஸ்பீட் ஆர்மர் செம்மையாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இது கிளிக் பண்ணணும் பார்த்தீங்கன்னா தப்பு. என்னடா ஃபஸ்ட் இதே இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஏதோ இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் விளாட்றப்போ அப்போ வந்து நான்லாம் பார்த்தீங்கன்னா அப்போ விளாடுவேன் பிகேசிட்டி. இது வந்து அப்போலாம் வந்து இதெல்லாம் இருக்காது அந்த ஸ்பீடாக போகிறது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா ஏறிடுவேன். பார்த்தீங்கன்னா தெரியாமல் தண்ணியில் வேறு விழுந்துட்டேன். அடுத்து வந்து ஒவ்வொன்றா கிளிக் பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா உடைக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இது கிடச்சிச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பறந்துட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜம்ப் பண்ணி பார்த்தீங்கன்னா போயிட்டேன். ஃபாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா போகணும். ஏன்னா வந்து ஸ்பீட் ஆர்மராக வச்சுருக்கேன். தோத்தா ரொம்ப அசிங்க வச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சல்லு பண்ணு பார்த்தீங்கன்னா போனால் கொஞ்சம் லைட்டாக லேக்லாம் இருக்குது. அதெல்லாம் கண்டுக்காதீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிக்கிற அளவுக்கு வந்து போயிட்டு அவ்வளோதான் வந்து ஜெயிச்சிட்டேன். நான் தான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரைஸு. சும்மா விடுவோமா ஸ்பீட் ஆர்மர் வேறு இருக்குது. சும்மாவே ஜெயிப்பேன். ஸ்பீட் ஆர்மர் இருந்தால் ஜெயிக்காமல் இருப்பேனா அப்படின்னா 450 பார்த்தீங்கன்னா காயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தந்தாங்க. ரேட்டிங்லாம் வந்து கேட்டாங்க. இதெல்லாம் வந்து எதுவும் சொல்ல. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேம் விளாட்லாம் பார்த்தேன். இது என்ன கேம்னே தெரில. இது வந்து எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நாம் வந்து பார்த்தீங்கன்னா பழைய கேம் விளாட்லான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட் கேம் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து தெரியும். ஃபஸ்ட்டு ப்ரைஸ் அடித்தா பார்த்தீங்கன்னா 600 காயின்ஸ் தருவாங்களாம். நாம் வந்து பார்த்திங்கன்னா சல்லு பண்ணு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அடுத்த கேமு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே சொல்ல மறந்து போச்சு. லைக் பண்ணிடுங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா நீங்களாம் லைக்கே பண்ண மாட்டேங்கிறீங்க. நான் வந்து வேணால் கூடி சீக்கிரம் வந்து 1K சப்ஸ்கிரைபர் போகணும். அதனால் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணிடுங்க. அது மாதிரினா இன்னும் கொஞ்சம் நாள் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பெட்டு வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்துருக்க போர்டில் அந்த போர்டில் இருக்கிற பெட்டு வந்து பார்த்திங்கன்னா எத்தனை வந்து பார்த்திங்கன்னா எண்ணும். நான் வந்து பார்த்திங்கன்னா அது லைனாக போக வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் எண்ணிகிட்டே போயிட்டு இருந்தேன். நான் வந்துன்னா எத்தனை வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நானே பார்த்தீங்கன்னா கணக்கு போடல. இதெல்லாம் 19 வந்துருக்கு. நான் வந்து பார்த்தீங்கன்னா 19 பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து கிளிக் பண்ணி முடிச்சிட்டேன். ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகும். செகண்ட் ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த பெட்டு காமிக்கிறாங்களா, இந்த தொப்பி போட்ட பெட்டு. இந்த பெட்டு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ போதும் வந்துன்னா அத்தனை பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணணும். ரைட் சைடில் வந்து பட்டன் இருக்கா பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 வந்து வேணா வந்திருக்கு. நான் வந்து வேணா கரெக்டாக 15 தான் வந்து கொடுத்தேன். ஓகே அதுனா 15 தான் வந்து வந்திருக்கு. நான் வந்து செகண்ட் லெவலில் வந்து முடிச்சிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கும். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமான லெவல்னு காட்டும். பாருங்கள் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுது ஹார்ட் லெவல்ட்டு. இந்த பெட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக வந்து பார்த்தீங்கன்னா போகும். அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா ஈஸியாக ஜெயிச்சலாம். பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்பீடாக போகுது நீங்களே பாருங்கள். இல்லை நான் வந்து வீடியோ கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன். அதனால் உங்களுக்கு அப்படி தெரியுது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பெட்டு போகுது நானே பார்த்தீங்கன்னா எண்ணில் எத்தனை பெட்டு வந்துருக்கு எனக்கே தெரில. இப்போ 25 வந்துருக்கு. நான் வந்து 25 தான் வந்து கொடுத்துருந்தேன் நினைக்கிறேன். ஆமாம் 25 தான் வந்து கரெக்டாக கொடுத்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் லெவலில் வந்து முடிச்சிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 600 காயின்ஸ் வந்து தந்திருப்பாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து கரெக்டாக முடித்தோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வீடியோட எண்டு கொண்டு. ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போயே வந்து வீடியோட லென்த் வந்து 9 நிமிஷம் வந்துச்சு. நீங்கள் இதுக்கு மேலாம் போட்டிங்கன்னா பார்க்க மாட்டீங்க. நெக்ஸ்ட் கேம் பிளே என்ன அப்போலாம் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோக்கு வந்து இப்போயே லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் பார்த்தீங்கன்னா சின்ன சேனலில் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா 1K சப்ஸ்கிரைபர் போகணும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ என்ன போகலான்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கிராணி நிறைய கேம் இருக்குது உங்களுக்கே தெரியும். என்னென்ன கேம் போகலாம் நீங்களே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேவா பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய யூஐடி பார்த்தீங்கன்னா தரேன். நீங்களே வேணால் பார்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே இல்லை தெரியும் லவ்லி மிதினேஷன் போட்டு #167 போட்டிங்கன்னா நான் வருவேன். பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்ட் கூட கண்டிப்பாக வந்து அக்செப்ட் பண்ணுவேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்த ரெக்வஸ்ட்டுமே வந்துன்னா என் இல்லை ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கலாம். பை பாய்.